பல வருஷமாக இந்த டைலாக்கை பல பேர் சொல்லியிருப்பாங்க. ஏன் சூப்பர் ஸ்டார் கூட சொல்லியிருப்பார் படத்தில். அது என்ன டைலாக்னா, ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். ரிச் பிகம்ஸ் ரிச்சர் அண்ட் புவர் பிகம்ஸ் புவரர். இந்த டைலாக்கு எல்லாரும் சொல்லுவாங்களே தவிர இதுக்கான காரணத்தை இது வரைக்கும் யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியலை. ஆனால் நான் அதுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரிச் பிகம்ஸ் ரிச்சர், இந்த பணக்காரங்கள் ஆகிட்டே தான் இருப்பாங்க, ஏழை ஆகிட்டே தான் இருப்பாங்க. இதுதான் விதி. விதினா இந்த விதி இல்லை, ரூல். அது ரூல். அது என்ன ரூல், ஏன் அந்த ரூல் அப்படி இருக்குது அப்படின்னா, பணக்காரன் எப்படி பணக்காரனாகிட்டே இருக்கான், ஏழை ஏன் ஏழை ஆகிட்டே இருக்கான். அந்த எப்படி அப்படிங்கிற வார்த்தை தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த விஷயமும் நான் ரொம்ப வருஷம் கழித்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சேன் அப்படின்லாம் உருட்ட விரும்பலை. நான் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கும்போது சேர்த்து வை அப்படின்வாங்க. நான் அப்போ ஒன்றும் கண்டுக்கலை. மறுபடியும் ஒரு டைம் கஷ்டம் வந்துச்சு, அதாவது வேலை இல்லாமல் இருந்தது. அந்த டைமு சேர்த்து வைக்காமல் விட்டதுனால தான் இந்த பிரச்சனையோ, இப்போ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் மறுபடியும் நான் நிறையா சம்பாதிக்க ஆரம்பித்தேன். அப்போ என்ன நினச்சேன்னா, இனிமேல் பிரச்சனைலாம் முடிஞ்சது, இனி கஷ்டம் இல்லை, நமக்கு நல்ல சம்பாதிக்கிற இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமும் நான் என்ன பண்ணிட்டேன், செகண்ட் டைமும் நான் நிறையா தேவையில்லாத செலவுகள் நான் சேர்த்து வைக்கல. இந்த சேர்த்து வை சேவிங்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி போல்டில் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நான் சொல்கிறேன். இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த டைலாக், பணக்காரனாகிட்டே இருப்பான், ஏழை ஆகிட்டே இருப்பான், இந்த டைலாக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால் இந்த வார்த்தை சேவிங்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை போல்டு பண்ணி ரெட் கலரில் போல்டு பண்ணி மைண்டில் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். மறுபடியும் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் நான் மறுபடியும் வெட்டி செலவு, தண்ட செலவு, நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ், அதாவது காருக்கு ஆல்ட்ரேஷன், கார் வாங்குறது, ஆல்ட்ரு பண்ணுறது, பைக் வாங்குறது, ஆல்ட்ரு பண்ணுறது, இப்படின்ட்டு நிறையா தண்ட செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த டைமும் நான் எதுவுமே பணத்தை செலவு மட்டும்தான் பண்ணேன், வேறு எதுவும் அதை பண்ணலை. சரியா, உபயோகமாக எதுவும் பண்ணலை. அடுத்தது வருவோம். ஏழை ஏன் ஏழை ஆகிட்டே இருக்கான் அப்படின்னா, ஏழை சேவிங்ஸ் தான் பண்ணுவான். சேவிங்ஸ்னால் என்ன, காசாக தான் இருக்கும். அந்த காசுங்கிறது அதே வேல்யூ தான். இன்றைக்கி ஒரு 100 ரூபா இருக்குன்னா, அந்த 100 ரூபாயை நீங்கள் உண்டியில் போட்டு சேர்த்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, பேங்க்கில் போட்டு சேர்த்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த சேவிங்ஸ் 10 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சாலும் அந்த 100 ரூபாயாக தான் இருக்கும். அது டபுள் ஆகாது. ஒரு 1 ரூபா 2 ரூபா பேங்க் இன்ட்ரெஸ்ட் போட்டால் ஒரு 1 ரூபா 2 ரூபா 10 வருஷம் கழிச்சு ஒரு 100 ரூபாய்க்கு 105 ரூபா கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் இதுதான் ஏழைங்க பண்ணுற தப்பு. ஏழை பணக்காரன் ஆக முடியும் எப்போ அப்படின்னா, அந்த சேவிங்ஸுங்கிற விஷயத்தை விட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரணும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் பல டைப் இருக்குது. அசையும் சொத்து, அசையா சொத்து, அந்த மாதிரி வாங்க போடுறது ஒரு வகை. ஆனால் அந்த அசையும் சொத்தாகட்டும், அசையா சொத்தாகட்டும், இது ரெண்டுமே டிப்ரிசியேஷன் போயிடும். ஒரு 10 வருஷம் கழித்து நீங்கள் நினைக்கலாம், இது இடம் வேல்யூ, நான் ஒரு வீடு வாங்கி வச்சுட்டேன், அது ஒரு 10 வருஷம் கழித்து அதிகமாகும், வேல்யூ அதிகமாகும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதில் என்ன ஒரு தப்பாகுதுன்னா, நீங்கள் நினைக்கிறது நடந்துட்டால் ஓகே, எதாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயத்துலையாக இருந்தாலும். இப்போது ஒரு வீடு வாங்குறீங்க, அந்த வீடு இருக்குது, ஒரு 10 வருஷம் கழித்து அந்த இடம் நீங்கள் வாங்கினப்போ ஒரு 10 லட்ச ரூபா இடத்தோடைய வேல்யூ. ஆனால் ஒரு 10 வருஷம் கழித்து அந்த இடத்தோடைய வேல்யூ ஒரு வேளை அதிகமாக இருந்தால் வெல் குட். ஆனால் அந்த 10 லட்ச ரூபா இடத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு 1 கோடி ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமுக்கு உங்களுக்கு ஒரு சிரமமான சூழ்நிலை இல்லை, அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுதுன்னா அதை விற்கிறணும். அதை விற்கிறதுக்கான சாத்தியக்கூறு உங்களுக்கு தேவையான நேரத்தில் பணம் உடனே வராது. அதுதான் அந்த அசையா சொத்தில் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அதுவே அந்த இடம் அப்படியே தான் கிடக்கும், வேல்யூ ஏறவே ஏறாது. அந்த மாதிரி தான் ஒரு 2-3 இடம் நான் வாங்கி போட்டு இன்னும் அப்படியே கிடக்கு, இன்னும் வேல்யூ அதிகமாகலை. ஸோ இந்த இது பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஷேர்ஸ், ஒரு 10 கம்பெனியோட ஷேர்ஸ் இன்றைக்கி ஒரு வெறும் 10 ரூபாயில் இருக்குது ஷேர் ரேட்டு அப்படின்னா, அந்த கம்பெனியில் ஒரு 1000 ஷேர், இன்னொரு கம்பெனியில் ஒரு 1000 ஷேர், அப்படி உங்கள்கிட்ட காசு இருக்கும் போதே டக்குன்னு ஒரு ஷேர்ஸோ இல்லை கோல்டு பாண்ட்ஸோ நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் அதை சேலம் பண்ணிக்கலாம், உடனே கேஷ் நம்ம கைக்கு வந்துடும். அண்டு ஒரு 10 வருஷம் அந்த ஷேர்ஸ் ஒரு அந்த ஷேர்ஸ் நீங்கள் ஒரு மார்க்கெட் ஸ்டடி பண்ணி ஷேர்ஸ் எந்தெந்த கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு ஒரு தெளிவான முடிவெடுத்து 4 பேர்கிட்ட விசாரித்து நீங்கள் அந்த ஷேர்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா, ஒரு 10 வருஷம் கழித்து அந்த ஷேர்ஸோடைய வேல்யூ மினிமம் 10 மடங்காவது அதிகமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க ஷேர் அப்படின்னா, அது கண்டிப்பாக ஒரு 10 வருஷம் கழித்து 100 ரூபாயாக மாறி இருக்கும். அந்த மாதிரி தெரியாமல் வாங்கி போட்ட ஷேர்ஸ் தான் எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கையாக இருக்குது.
10 வருஷம் முன்னாடி ஒரு 50 ஷேர் எனக்கு தெரியாமல் நான் வாங்கி வச்சுருக்கேன். 50 ஷேர் ஒரு 2 கம்பெனியில். அப்போ வந்து நான் வாங்கின வேல்யூ கம்மி, ரொம்ப கம்மி. 50 ரூபாய்க்கு வாங்கினேன். அதாவது 50 ஷேர் ஒரு 50 ரூபா ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து அது 10 வருஷம் கழிச்சு அது 10 மடங்கு அதிகமாக இருக்குது. அது ஒரு 500 ரூபாயா ஆயிருக்கு. நான் 10 மடங்கு அது ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்காதீங்க. அதாவது இப்போது இந்த நேரத்துக்கு அது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அது வந்து எனக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குது. இனி பணக்காரனும் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணால் நினச்சா சேவிங்ஸ் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கற்றுக்குங்க. எனக்கு வந்து நான் தனியாகவே வளர்ந்ததுனால எனக்கு யாரும் கைடன்ஸ் கிடையாது. யாரும் எனக்கு சொல்லியும் கொடுக்கல, இது இப்படி பண்ணு, அது அப்படி பண்ணு, இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படின்னு யாருமே எனக்கு சொல்லியும் கொடுக்கல. எனக்கு முன்னாடி என்னுடைய முன்னோர்களுக்கும் இதை பற்றி தெரியாது. அதனால் அவங்களும் எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கான வாய்ப்பும் இல்லை. இப்போது இது வந்து ஒரு நல்ல அருமையான காலம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி, நீங்களே தேடி போகலனாலும் உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான விஷயங்கள் நிறையா வருது. அதில் நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை யோசித்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் எந்த ஒரு கஷ்டமும் பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நாள் வேலை இருக்கும், ஒரு நாள் வேலை இருக்காது. இப்போ வந்து நான் ரொம்ப சிரமத்தில் தான் இருக்கேன். இருந்தாலும் நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன். சந்தோஷமாக இருக்கேன்னா எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு நம்ம ஏன் இந்த கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கோம், ஏன் இந்த நிலைமையில் இன்றைக்கி இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான கேள்வி, அந்த காரணம் அதை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் அதை சரி பண்ணிவிடுவேன். சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட், டைம் இன்வெஸ்ட்மெண்ட், மணி இன்வெஸ்ட்மெண்ட், இப்படி நிறைய விஷயம் இருக்குது. டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? ஒன்றும் இல்லை. முன்னாடிலாம் என்ன பண்ணாலும் சும்மா உட்காந்துருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இப்போ வந்து ஒரு யூடியூப்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, இன்ஸ்டாங்கிற பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதனால் நீங்கள் சும்மா உட்காந்து ஏதாவது ஒரு வீடியோ, உங்களுடைய டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ண தெரியல, இது எது வேணாலும் பரவாயில்ல, அதை அந்த வீடியோவை மட்டும் ஒரு 8 நிமிஷம் வீடியோவோ 1 நிமிஷம் வீடியோவோ ஏதோ ஒன்று எடுத்து சும்மா ரோட்டில் போகிறீங்க, அதை ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 10 ஷார்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷம் உங்களால் வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு, ப்ராப்பரான கண்டென்ட்டு, என்கேஜிங்கான கண்டென்ட்டு, என்கேஜாக ஒரு கண்டென்ட்டு, என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு கண்டென்ட்டு, அப்படி ஏதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே உங்களால் கொடுக்க முடியும்னா அதை நீங்கள் தாராளமாக ப்ரொஃபஷனலாக பண்ண முடியும்னா பண்ணுங்கள். ஒன்றும் அது உங்களுடைய திறமை. எனக்கு அந்த திறமை இல்லை. நான் எதையாவது ஒன்று ஒரு கண்டென்ட் போடணும் அப்படின்லாம் போடுறதில்ல. ஒரு கண்டென்ட் போட்டால் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சும் போடுறதில்ல. இந்த டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் புரிஞ்சிருக்காது உங்களுக்கு. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த டைமை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இதில் யூடியூப்பில் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேக நகர்றதை டைம் லேப்ஸ் போட்டு ஒரு வீடியோ போடுவேன். சும்மா ஒரு வீடியோ, அவ்வளோதான். மேகத்தை பார்க்குறதுனால என்ன இருக்குது? யாருக்காவது ஒரு மன அமைதி கிடைக்கலாம் மேபி. அண்ட் அது வந்து என்னுடைய டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நான் அதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து போட்டேன். இது இன்றைக்கி வந்து ஒரு 4 வியூ இருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு அது ஒரு 10 லட்சம் வியூ, 1 மில்லியன் வியூ அப்படி கூட இருக்கலாம் மேபி. அப்போ அந்த டைம், இப்போ நான் அந்த 1 நிமிஷம் வீடியோ, 1 நிமிஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு அது ஒரு 10 கோடி வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த 10 வருஷத்தில். அப்போ அதுக்கான அமௌண்ட்டாக போகும். இதுதான் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மணி இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்கள் வச்சுருக்கிற பணம் இப்போ ஜாலியாக இருக்கும், செலவு பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். பட்டு தான் எல்லாம் ஒவ்வொரு மனுஷனும் பட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அதனால் சில பேர்லாம் உஷாராக சொல்லும் போதே கேட்டுக்குவாங்க. நான் அந்த ரகம் கிடையாது. நான் எதுவாக இருந்தாலும், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அதில் எந்த ஒயரும் கனெக்டட் இல்லை, இருந்தாலும் ஷாக் அடிக்கும்னு சொன்னால் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை நான் செத்தாலும் பரவாயில்ல தொட்டு பார்த்து கரண்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் வருவேன். அந்த மாதிரியான ஒரு சைக்கோ டைப் நான். சில பேர் வந்து சொல்லும் போதே உஷாராக கேட்டுக்குவீங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். இருந்தாலும் நான் பட்டதை சொல்லணும் இல்லையா? ஸோ அந்த டைலாக்கான காரணம் இதுதான். பணக்காரனாகிட்டே இருப்பான், ஏழை ஆகிட்டே இருப்பான். காரணம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்லிடுறேன். பணக்காரன் 10 ரூபா வச்சுருந்தா இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறான். அந்த 10 ரூபா 10 வருஷத்தில் 100 ரூபாயாக மாறிடும். அதே 10 ரூபாயை ஒரு ஏழை வச்சுருந்தா அந்த 10 ரூபாயை அப்படியே உண்டியில் போட்டு வைப்பான். 10 வருஷம் கழிச்சு அந்த 10 ரூபா 10 ரூபாயாக மட்டும்தான் இருக்கும். அந்த 10 ரூபா 10 வருஷம் கழிச்சு அந்த 10 ரூபாய்க்கான வேல்யூ வந்து அந்த அன்னைக்கு எப்படி இருக்கும்னா ஒரு 50 பைசா ரேஞ்சுக்கு தான் இருக்கும். 10 ரூபாங்கிறது இன்றைக்கி அந்த 10 ரூபாயில் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கலாம் அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு அந்த பிஸ்கட் பாக்கெட்டில் இருக்கிற ஒரு பிஸ்கட் 10 ரூபாயாக இருக்கும். ஸோ 10 ரூபா வச்சுருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறையா ஷேர் மார்க்கெட்டு, நிறைய இது இருக்குது, பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அண்டு முக்கியமாக இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். பிட்காயின்ஸ் இருக்குது. பிட்காயின்ஸ் ஏமாந்துடாதீங்க. பிட்காயின் ஒரிஜினல் தான். பட்
யாராவது நீங்கள் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இது இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்புவாங்க, இப்படி பண்ணணும், இப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், அதை வந்து இந்த அக்கௌண்ட் நம்பர் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்குகிற பிட்காயின் வாங்கி அவனுக்கு கொடுக்குற மாதிரி. அவன் என்ன பண்ணுவான், ஒரு 3 டைம் உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்டார்டிங்கில் இது ஒரு செக்கிங்க்கு போடுவோம், ஒரு 1000 ரூபாய்க்கு போடுவோம் அப்படின்னு போடுவீங்க. உங்களுக்கு 2000 ரூபா வரும். மறுபடியும் ஒரு 2000 ரூபா போடுவீங்க, உங்களுக்கு 4000 ரூபா வரும். 4000 ரூபா போடுவீங்க, 8000 ரூபா வராது, அப்படியே போயிடும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விட்டதை பிடிக்கணும்னு மறுபடியும் போடுவீங்க, வராது. அதாவது விட்டதை பிடிக்கணுன்னா மறுபடியும் வேறு ஒருத்தவங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் போடுவீங்க, அது வராது. ஏன்னா இவனுங்க எல்லாம் ஒரே குரூப் தான். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் பிட்காயின் வாங்கினீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வேலெட்டில் வச்சுக்கோங்க, வேறு ஒருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க, சரியா? அதே மாதிரி தான் ஸ்டாக்ஸ் வாங்குறதா இருந்தால் நிஃப்டி அதில் ஒரு 50 கம்பெனிஸ் இருக்குது இல்லையா, அதில் தான் வாங்கணுன்னு ஒன்றும் விஷயம் இல்லை. அது வந்து நிஃப்டி 50ங்கிறது ஒரு ரொம்ப வருஷமாக இந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது, தரமான கம்பெனிஸ்கள் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட். உங்களுக்கு அதில் வந்து எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். உங்ககிட்ட நல்ல அமௌண்ட்டு இருக்குது வருது அப்படின்னா நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த ஷேர்ஸ் வாங்கி வைக்கலாம். அண்ட் நீங்கள் எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட கம்மியாக தான் அமௌண்ட் இருக்குன்னா 35 பைசா கூட ஷேர் விற்கிது அந்த கம்பெனியை. 35 பைசா, 50 பைசா, 70 பைசா அப்படின்னு ஷேர் விற்கிது. அப்போ அந்த 1 ரூபா ஷேர்லாம் விற்கிது. அப்போ அந்த 1 ரூபா ஷேர் ஒரு 1000 ரூபா போட்டு வைங்க, ஒரு 1000 ஷேர் வாங்கி வைங்க. ஒரு 10 வருஷத்தில் அது ஒரு 10 மடங்கோ 20 மடங்கோ 100 மடங்காக கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உங்களுடைய அந்த டைமுக்கு அது ஒரு அதிகமாகும், கண்டிப்பாக கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அதனால் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இன்ட்ராடே ஷேர்ஸ்க்கு போகாதீங்க, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்கெட் பற்றி, ஷேர் மார்க்கெட் பற்றி ரொம்ப நல்லா தெரியும். இந்த நேரத்தில் இது ஏறும், இந்த நேரத்தில் இது கம்மியாகும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் இன்ட்ராடே அப்படின்னா என்னென்னா, காலையில் 9 மணிக்கு ஒரு இந்த ஷேர் மார்க்கெட் இது ஆரம்பிக்குது அப்படின்னா அதில் காலைல 9 மணிக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், சாயந்தரம் 4 மணிக்கு விற்றுறணும். 4 மணிக்குன்னா 4 மணிக்குள்ளே நீங்கள் 9 மணிக்கு வாங்கி 9:05க்கு விற்றாலும் சரி, 10 மணிக்கு விற்றாலும் சரி, ஆனால் 4 மணிக்குள்ளே அதை விற்றுறணும். லாபமோ நஷ்டமோ அதை விற்றே ஆகணும். ஏன்னா அந்த ஒரு நாள் தான் அதுக்கு வேலிடிட்டி. ஸோ அந்த இன்ட்ராடேக்கு ஒரு நாள் தான் வேலிடிட்டி. காலைல வாங்கினா சாயந்தரம் விற்றுறணும் கண்டிப்பாக, இல்லைன்னா அது அப்படியே போச்சு, விட்டுற வேண்டியதான். இதுவே டெலிவரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இதில் வாங்கினீங்கன்னா இந்த டெலிவரிங்கிற ஆப்ஷன் என்னென்னா, இன்றைக்கி நான் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக செலவு இல்லைப்பா, இன்றைக்கி ஷேர்ஸ் வாங்கி வச்சுக்கிறேன், எப்போ வேணால் விற்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வாங்குறீங்க ஒரு 10 ரூபாய்க்கு ஒன்று இன்றைக்கி வாங்குறீங்க அப்படின்னா டெலிவரி ஆப்ஷனில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு அதை மறுபடியும் எடுக்கும்போது, இல்லை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போடுங்க. திடீர்னு ஒரு அவசர தேவைன்னா அந்த ஷேர்ஸை அந்த அன்றைக்கி நீங்கள் ஒரு பரவலாக வாங்குங்க, ஒரு 5 கம்பெனி 10 கம்பெனி அப்படி வாங்கினீங்கன்னா ஒரு 1000 ஷேர் மினிமம், எல்லாத்துலேயும் ஒரு 1000 ஷேர், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 ஷேர், 5 ஷேர், ஒரு ஷேர், ஒரு சில்லற காசு இருக்குது, 50 பைசா இருக்குது ஜிபேயில், 35 பைசாவில் ஒரு ஷேர் வாங்கி போட்டுருங்க, ஒரே ஒரு ஷேரு. அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. மீதி 20 பைசா இருக்குது, அதை ஜிபேலேயே ஃபோன்பேலேயே அந்த 20 பைசாவுக்கு கோல்டு வாங்கிக்கோங்க. கோல்டு போட்டிங்கன்னா அது அப்படியே கிடக்கு. ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அதிகமாக, ஏப்பா நான் வந்து 1 ரூபாய்க்கு வாங்குறேன், ஆனால் இவ்வளோ தான் கிடைக்குது, நான் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் என்னோடது அதில் போகுது அப்படின்னா அந்த 1 ரூபாய்க்கு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த கோல்டோடைய வேல்யூ எங்கேயோ இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அதோடைய வேல்யூ இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி நீங்கள் வாங்க போகிறது சொற்ப அளவு தான், அதில் ஒரு பைசா 2 பைசா ஜாஸ்தியாக போகிறதுனால அது பெரிய நஷ்டம் கிடையாது. 10 வருஷம் கழிச்சு அந்த காசு வந்து உங்களுக்கு பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால் ப்ராப்பராக யோசிச்சுக்குங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் கண்ணு தேடி வருது, சொல்லும் போதே கேட்டுக்குங்க. கஷ்டமான சூழ்நிலைக்கு நீங்களே அதாவது சிரமமான சூழ்நிலைகள் வரும், கண்டிப்பாக வரும். அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப சிரமமாயிடும். ஸோ பணக்காரனாகிட்டே தான் இருப்பான், ஏழை ஆகிட்டே தான் இருப்பான். இதை மாற்றணும் அப்படின்னா, ஏழையாக இருக்கீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், பணக்காரனாக ஆகிடுங்க. பாய்.